அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் முதல்ல இருந்த ஒரு உற்சாகம் இப்போ குறைஞ்சு கொஞ்சம் சோர்வு தெரியுது. நான் வந்து நின்றுருக்க வேண்டிய நேரம் 10:50. இப்போ மணி 11:40. அப்படின்னா 1 மணி நேரம் ஆல்மோஸ்ட் பிஹைண்ட் ஷெட்யூல். எனக்கு அப்புறம் எஸ்கேஎம் அவருடைய ஏற்புரை என்ன சொல்லுவாரோ தெரியாது. பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன்னு மட்டும் சொன்னார். என்னன்னு கேட்டேன். சொல்லுவேன் கேளுங்கன்னாரு. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த ஏற்பாட்டை பார்க்குறேன். எவ்வளவு அழகாக செஞ்சுருக்கிறாங்க. கூட்டத்தை கூட்டிடலாம். கூட்டம் கூட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த கட்டுப்பாட்டுக்கு எங்கே போகிறது? யாரும் யாருக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாரும் பொறுப்புணர்ந்து பொறுமையாக அமர்ந்து பாடம் கேட்குற மாதிரி கேட்கின்ற ஒரு பயிற்சியை தந்திருக்கிற ஒரே அமைப்பு இந்த ஒன்று தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வளாகத்துக்குள் நான் வருகிறேன். கடைசியாக வந்தது மகரிஷி அவர்கள் மறைந்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டிய பொழுது ராமகிருஷ்ண மிஷனுடைய தலைவர் சுவாமி கௌதமானந்தாவை அழைத்து கொண்டு நான் வந்தேன். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பிறகு இப்போ தான் வர்றேன். அதுக்கு இடையில அதுக்கு முன்ன பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு அடிக்கல் நாட்டிய பொழுது அருட்செல்வரோடு நானும் வந்தேன். பிறகு முக்கியமான பல நிகழ்ச்சிகள், வேதாத்திரியத்தை மகரிஷி அவர்கள் வெளியிட்ட பொழுது அதே மேடையிலிருந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றேன். பிறகு அமைதிக்கான ஒரு தீர்மானத்தை ஐநா சபைக்கு வழங்கிய பொழுது அப்பொழுதும் வந்து பேசினேன். இதற்கிடையில் எனக்கு நான் போப்பாண்டவர் அழைத்து வேட்டிக்கன் சென்று வந்த பொழுது எனக்கு ஒரு வரவேற்பு தந்து மகரிஷி அவர்களோடு இணைந்த அப்போ ஒரு சின்ன ஓட்டு கட்டடம். 20 வருஷத்தில் பார்க்குற ஒன்றுமே முன்ன மாதிரி இல்லை. எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் இவர் உங்களுக்கான கொள்கையும் கோட்பாடு மட்டும் மாறல. அதுதானே முக்கியம். அந்த வகையில் எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா எங்கே வேணாலும் போய் பேசிடலாம். ஆழியார் மேடையில் பேசுறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒன்று இருக்கு, ஒன்றை சொல்லி சிரிக்க வச்சா பத்தாது. கருத்தோடு பேசணும், நேரத்தோடு முடிக்கணும். இந்த ரெண்டும் வேணும். கொஞ்சம் அதெல்லாம் இன்னைக்கு மீறி போயிடுது. ஆர்வம் அதிகம், தப்பு இல்லை. ஆகவே கொஞ்சம் தயக்கத்தோடு தான் நான் வந்தேன். சரி, வந்தாச்சு. என்ன பேசுறது? இங்கே பாருங்க, மேடையிலையும் எல்லா அறிஞர்கள், இந்த அரங்கத்திலையும் எல்லா அறிஞர்கள். இது வரைக்கும் பேசுனது எல்லாம் கேட்டீங்க. நான் என்னென்ன பேச எண்ணி இருந்தேனோ ஒவ்வொன்றா பேசி கடைசியில் இப்போ பேசுறதுக்கு ஒன்றுமே உண்மையில் இல்லை. பேசாமல் போய் உட்கார்ந்துக்கலாம். ஏன்னா மணி வேற கொஞ்சம் அதிகமாகிடுது. 11:45. நான் சொன்னது போல் 1 மணி நேரம் பிஹைண்ட் ஷெட்யூல். ஸோ நேர கட்டுப்பாடு கருதி எஸ்கேஎம் அவர்கள் அனுமதித்தால் நான் எழுதிட்டு வந்ததை அவர்கிட்ட கொடுத்துட்டு போய் வைக்கலாமான்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் உங்கள் மலரில் போட்டுக்குங்க, வேறு வழியே இல்லை. என்னங்க, அவங்க ஒன்றும் கேட்கல. எழுதிட்டு வந்ததெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கிறீர்களா? இல்லை. அதாவது யாரை வேணாலும் நம்பலாம். இங்கே ஒருத்தர் இருக்கிறார், சின்னசாமின்னு பேர். அந்த ஒரு ஆளை மட்டும் நம்பவே கூடாது. எந்த விக்கெட்டையும் எடுப்பதற்கு ஒருவர் வேணுமானால் அது சின்னசாமி. அதே போல் நம்ம தம்பி நாகராஜா, இவங்கிட்டலாம் தப்பிச்சு இன்னும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட இழப்பு என்னோட போகணும்.
அது உங்களை பாதிக்கக்கூடாது. ஆகவே அந்த எண்ணத்தில் வந்திருக்கின்றேன். இது முப்பெரும் விழா, அது என்னன்னு எல்லாம் சொல்லியாச்சு. மகரிஷியுடைய 116வது ஜெயந்தி, 2வது அந்த நாளை நாம் உலக அமைதி தினம் என்று கொண்டாடுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவிய நிறுவனர் மறைந்த பிறகு அந்த நிறுவனத்திற்கு ஒரு தொய்வு வரும். அது உலகத்தில் எங்கும் இருக்கும். ஆனால் மகரிஷி அவர்கள் மறைந்த பிறகு அதற்கு ஒரு வாரிசாக ஒருத்தர் வந்தார். எப்படி ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தரோ, எப்படி சிவானந்தருக்கு ஒரு சிதானந்தரோ, எப்படி மகாத்மா காந்திக்கு ஒரு ஜவஹர்லால் நேருவோ, அதுபோல் மகரிஷிக்கு இவர் வந்து சேர்ந்தார். இந்த 20 ஆண்டுகளில் இந்த நிறுவனத்தை இன்னும் எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி இருக்கின்றார் என்கின்ற புள்ளி விவரம் எனக்கு இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். இனியும் செய்வதற்கு நிறைய இருக்குதுங்கிறாரு. அதில் ஒன்றை மட்டும் சொன்னார், இன்னும் பாமர மக்களிடத்தில் மகரிஷியின் தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்த வேண்டும், அது மிகப்பெரிய சவால், செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தன்னம்பிக்கை அவரிடத்தில் ஏராளம். இந்த விருதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடாது. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஆசையாக தான் இருக்குது. இவர் யூஆர்சிக்கு ஆசையாக இருக்கான், எனக்கு ஆசையாக இருக்குது, விநாயகத்துக்கு ஆசையாக இருக்குது, நம்ம அப்புக்குட்டிக்கு ரொம்ப ஆசை, யாருக்கு நம்ம கிருஷ்ணன் வந்திருக்கார் ரொம்ப ஆசை, எல்லாத்த விட எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு வேணும்னா நம்ம நம்முடைய தகுதிகளை பட்டியலிட்டு எழுதி தரணும். அங்கே தான் பிரச்சனை வருது. சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த மனிதனுக்கு சொல்கிறக்கு ஒரு புத்தகமே போடலாம், அத்தனை சாதித்திருக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ ஒரு லெட்டரை காட்டினார். இந்த லெட்டர் அமித்ஷாவிடமிருந்து இன்று இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு வாழ்த்து வந்திருக்கிறது. நாம் அவர் சாதனைகளையெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை, உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் வாழ்த்துவோமாக. 100ஐயும் கடந்து வாழ்ந்து குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து இன்னும் இந்த வேதாத்திரியத்தை அவர் விரும்பியது போல் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். சரி, இப்போ ஏதாவது பேசணுமே. மணி வேற ரொம்ப கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க. எத்தனை நிமிஷம் போட்டிருக்காங்க சார்? இவர் 5 சேர்த்திட்டார். 45 நிமிஷம் போட்டிருக்காங்களாம். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஏன் 1 மணி நேரம் வேணாலும் எடுத்துக்க, நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறோம்னு சொல்லுவீங்க. ஆனால் இது போன்ற ஒரு அறிவார்ந்த அரங்கம், இது என்ன வெட்டி கூட்டமா, கூட்டப்பட்ட கூட்டமா? விரும்பி வந்திருக்கிறீர்கள். சொல்லப்போனால் நேற்று என்கிட்ட சொன்னாங்க, போக்கில் விட்டோம்னா லட்சக்கணக்கில் வருவார்கள், நாங்கள் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அளவாக ஒரு 8000 பேர் வந்திருக்கிறதாக சொன்னார்கள். விட்டிருந்தால் 80,000 வந்திருக்கு. இன்று தமிழகம் மட்டுமல்ல, தென்னகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகில் பல பாகங்களிலும் அறிமுகப்பட்ட ஒரு இயக்கமாக இன்று அது உருவாகியிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஒரு மனிதன் என்று கூறி நான் எதை பற்றி பேசலாம் என்று எண்ணினேன். எனக்கு ஒன்று தோணுச்சு. சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சென்று உலகத்தை வென்று வந்தார் இல்லையா? அவர் வந்து இறங்கினது ராமேஸ்வரத்தில். பிறகு மதுரைக்கு வந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் 10 நாள் தங்கியிருந்தார், மெரினாவில் ஐஸ் ஹவுஸில். அப்பொழுது அந்த 10 நாள் இருந்த பொழுது 4 சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். சுவாமி விவேகானந்தர் 4 சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். அதில் ஒரு சொற்பொழிவுக்கு பெயர் த டாஸ்க் அஹெட். இனி நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற பணி என்ன? இந்திய நாட்டுக்கு அவர் தந்த செய்தி. சிகாகோவிலிருந்து வந்துவிட்டு
சென்னையில் தான் சொன்னார், விக்டோரியா ஹாலில் தான் பேசினார். நான் அந்த ஹாலுக்கு இப்போ சமீபத்தில் போயிருந்தேன். அந்த மேடையெல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ வாட் இஸ் த டாஸ்க் அஹெட் ஃபார் இந்தியா, இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கின்ற பணி என்ன, சவால் என்ன என்று பேசினார். அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சொன்னதை நான் சொன்னால் நீங்கள் வியந்து போய்விடுவீர்கள். ராமேஸ்வரம் கோவிலில் பேசும்பொழுது சொல்லுகிறார் யார், விவேகானந்தர், இன்று முதல் 50 ஆண்டுகள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், இந்தியாவுக்கு சுதந்திரம் வருவது உறுதின்னு சொன்னார். அதே போல் 1947 சுதந்திரம் வந்தது. அப்பொழுது ராமேஸ்வரம் கோவிலில் பேசும்பொழுது சொல்லுகிறார், 21ஆவது நூற்றாண்டில் உலகை ஆளும் வல்லரசாக இந்தியா வருவது உறுதி என்று சொன்னார். இப்பொழுது அதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம். இப்படி மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் சத்தியம், தர்மம், அஹிம்சை என்று சொல்லி அதுவரைக்கும் 20ஆவது நூற்றாண்டில் நிகழ்த்தப்பட்ட 100 தலை சிறந்த பேச்சுக்களில் ஒன்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசிய பேச்சு. அந்த பேச்சை நான் சொல்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள். ஜவஹர்லால் நேருக்கு தமிழ் தெரியாது இல்லையா? இங்கே ஒன்றும் ஆங்கிலம் பிரச்சனை இல்லையே. யாருக்காவது ஆங்கிலம் பிரச்சனையா? இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க. தமிழ் யாருக்காவது பிரச்சனைனா பெருமையாக சொல்லுவீங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னதை நான் படிக்கின்றேன். இது ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த நள்ளிரவில் பாராளுமன்றத்தில் இருந்தபடி பண்டிதர் பேசினார். அது அன்றைய அகில இந்திய வானொலியில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது, ப்ராட்காஸ்ட் பண்ணப்பட்டது. என்ன சொல்றார்? Long years ago we made a tryst with destiny. Time has now come to redeem that pledge. At the stroke of the midnight hour, when the rest of the world was fast asleep, India wakes up into freedom and rededicates herself to the gigantic task of wiping off every tear from every eye of every Indian. இந்தியாவுக்கு முதல் ஒரு கனவை தந்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அதில் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த நள்ளிரவில் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியா விழித்தெழுகிறது சுதந்திர காற்றில். கூடவே ஒரு உறுதி எடுக்கிறது, ஒவ்வொரு இந்தியன் கண்ணில் இருக்கின்ற கண்ணீரையும் துடைப்பது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இது சொன்னது 1947. இன்று 2026. இந்த 78 ஆண்டுகளில் இந்தியா சாதித்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுவரைக்கும் பேசியவர்கள் வேதாத்திரியத்தை, அவர் கொடுத்த கோட்பாடுகளை பற்றி பேசினார்கள், அது போதும். மேலும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததும் கூட. இப்போ அந்த தத்துவத்தை வைத்து கொண்டு இன்றைய பிரபஞ்சமும் உலகமும் இந்தியாவும் சந்தித்து கொண்டிருக்கின்ற சவால்களை எப்படி சந்திக்க போகிறது, அதுக்கு வேதாத்திரியம் எப்படி உதவும் என்பதை பார்க்கத்தான் நாம் கூடியிருக்கிறோம். மீண்டும் உங்கள் வகுப்பறையில் பேசுவது போல் நான் பேச விரும்பவில்லை. அது சொல்ல போனால் எனக்கு தெரியவும் செய்யாது. நான் ஒரு பாடமும் கேட்கல, ஒரு பயிற்சிக்கும் வரல, ஒன்றும் தெரியாது. ஆன வரைக்கும் சொன்னேன். இங்கே ஏகப்பட்ட வேதாத்திரியத்தில் கரைகண்ட பேராசிரியர்கள் இருக்கிறீர்கள். உங்களில் ஒருத்தரையோ 2 பேரையோ வர சொல்லியிருந்தா இன்னும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லலாம். எனக்கு என்ன தெரியும்னு கேட்டேன், விடலை. வந்திருக்கிறேன், பொறுத்துக்குங்க. வேற என்ன நான் சொல்ல முடியும்? ஆகவே இந்த 78 ஆண்டுகளில் மகத்தான சாதனையை இந்த தேசம் கண்டிருக்கிறது. முதலில் சொல்ல வேண்டுமானால், நமக்கு சுதந்திரம் தந்த பிரதமர் சர்ச்சில் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? வேற்றுமைகள் நிறைந்த இந்த பாரத தேசம் அதிக நாட்களுக்கு ஒற்றுமையாக இருக்காது என்று சர்ச்சில் சொன்னார். ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் சண்டை பிடித்துக் கொள்ளுவார்கள். மிக விரைவில் பெற்ற சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் இழந்துவிட்டு நம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லித்தான் சாவியை கொடுத்துட்டு போனான். நடந்தது என்ன? அத்தனை வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை கண்டு இன்று உலகம் பார்த்து பாராட்டும் அளவுக்கு ஒரு வல்லரசாக நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் ஏற்புரை இருக்குது, நான் சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன் கூடவே. ஆனால் அத்தனையும் சமாளித்து விட்டோமா என்றால் இல்லை. இன்னும் நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம் இருக்கின்றது.
அதை நான் பூரா லிஸ்ட்டையும் நான் படிக்கல. இத்தனைக்கும் காரணம், இந்த தேசத்தில் நம்மளுக்கு என்ன இல்லை? இயற்கை வளம் இல்லையா? மனித வளம் இல்லையா? கலாச்சார பலம் இல்லையா? எல்லாம் நிரம்ப இருக்கிறது. அப்படியானால் இந்நேரம் நாம் ஒரு வல்லரசாக உருவாகி இருக்க வேண்டும். அதுதான் அப்துல் கலாம் கனவு. கனவு காண சொன்னார்கள் இளைஞர்களை. கனவு காணுங்கள் இளைஞர்களே, 2020 இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாக வர வேண்டும், கனவு காணுங்கள் சொன்னது அப்துல் கலாம். இன்னும் அந்த கனவு நனவாகவில்லை. அதற்கு எது காரணம் என்றால் ஒன்றே ஒன்றுதான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்று வாக்களிக்கிட்டு எல்லாம் அதாக நடந்துவிடும் என்று எண்ணி ஏமாந்து வீட்டில் உட்காந்துட்டோம். அது கூடாது. இப்போ வளர்ந்த தேசங்களை எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த குடிமக்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்று கொண்டு தேசத்துக்காக செய்ய வேண்டியதை செய்தார்கள். நாம் அதை செய்யலை. இன்னும் சொல்ல போனால் தேச நிர்மாண பணி என்பது ஒரு மக்கள் இயக்கமாக ஆக வேண்டும். அதைத்தான் இப்போ எஸ்கேஎம் சொன்னார். இது எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? எப்படி தெரியுதுன்னே இதெல்லாம் இப்போ கேட்டேன். வேதாத்திரியம் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்று இந்த மனிதன் சொன்னார். நான் விரும்புவதெல்லாம் உங்கள் ஆயுள் காலத்தில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்றும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கூடவே சுதந்திர போராட்ட வரலாறு தெரிந்தவர்களுக்கு ஒன்று தெரியும். சுதந்திர போராட்டம் என்பது நீங்கள் நினைப்பது போல் மகாத்மா காந்தி வந்து துவங்கிய ஒன்று அல்ல. மகாத்மா காந்தி வருவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது. ஆனால் மகாத்மா காந்தியடிகள் வந்த பிறகுதான் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் உப்பு சத்தியாகிரகம். அந்த 4 பக்கத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. How could a man transform the struggle into a mass movement? உப்பு சத்தியாகிரகத்துக்கு அவர் பெறப்பட்ட பொழுது எல்லாம் கேலி செய்தார்கள். இந்த கிழவன் சென்று கடற்கரைக்கு சென்று ஒரு கை உப்பெடுப்பதற்கும் வெள்ளக்காரன் வெளியே போகிறதுக்கு என்ன சம்பந்தம்னாங்க. அவர் சார்ந்திருந்த இயக்கமே அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடுன்னு சொன்னாங்க. கடைசியில் நடந்தது என்ன? அவர் அந்த தண்டிக்கரையை அடைந்த பொழுது அங்கிருந்த ஒரு எழுச்சியை பார்த்துவிட்டு அங்கிருந்த ஒரு லண்டன் டைம்ஸ் ரிப்போர்ட்டர் லண்டனுக்கு ஒரு தந்தி அனுப்பினான். என்ன போட்டான் தெரியுங்களா? When this old fragile man bent down to take a handful of salt, I could feel a tremor in the whole of Southeast Asia, the power of truth and non-violence ன்னு சொன்னான். இந்த கிழவன் குனிந்து ஒரு கை உப்பெடுத்த பொழுது ஆசிய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு நில நடுக்கத்தை உணர்ந்தேன், சத்தியத்தின் அகிம்சையின் வலிமையை தெரிந்து கொண்டேன். லண்டன் டைம்ஸ் ரிப்போர்ட்டர் லண்டனுக்கு தந்தி அனுப்பினான். அதிலிருந்து என்ன தெரியுதுனால், மகான்களுடைய கனவும் வாக்கும் நிச்சயம் வீணாக. ஆகவே நீங்கள் கணக்கின்ற இந்த கனவையா உங்கள் காலத்தில் நிறைவேறும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்று கூறுவேன். இன்று மகரிஷி என்ன சொன்னார்? எந்த ஒரு மாற்றமுமே தனி மனிதனிலிருந்து தொடங்கித்தான் உலகம் முழுவதும் வியாபிக்கும். எவ்ரிதிங் பிகின்ஸ் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல். இதுக்கு அப்படியே சொல்லியிருக்கார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பெரியவங்களுடைய வரலாறை படிச்சிங்கன்னா உலகத்தில் எங்கிருந்தாலும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவர்களாலும் கிட்டத்தட்ட அத்தனை பேரும் ஒரே போல் தான் சிந்தித்திருக்கிறார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், வேதாத்ரி மகரிஷிக்குனே சொன்னாரோன்னு தோணுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? The only way to alter a society is through the slow process of changing individuals. இப்போ மகரிஷி சொன்னதுக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னதுக்கும் எப்படி ஒத்து போகுதுன்னு பாருங்கன்னு சொல்லி, இன்றைய நம்முடைய ஜனத்தொகையில் 65-70% இளைஞர்கள். இளைஞர்கள் மனது வைத்தால் என்ன செய்வார்கள் என்று எனக்கு காட்டிலும் இங்கே இருக்கிற சிலருக்கு தெரியும். இப்போ வயசானா ஒருத்தர் கேட்கறது இல்லை. நம்ம பேர பிள்ளைகள்லாம் நம்மகிட்ட சொல்லித்தர்றாங்க, தாத்தா இப்படி பண்ணுங்க அப்படி. நான் அதுக்கு மேலே விரிவாக போகலை. இப்போ நானே அப்படி ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டு வந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்பீங்க. இன்றைக்கி எல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுது. வீட்டில் ஏதாவது சொன்னால், தாத்தா ரிலாக்ஸ், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா வாங்க, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படி சொல்லி ஒரு கால மாற்றம். பார்த்தீங்களா? இப்போ டெல்லியில் நடந்ததே அந்த கரப்பாம்பூச்சி,
நான் விரும்புவது தமிழக இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பளி பூச்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க கூட நல்லா இருக்கு. அவங்க கரப்பாம்பூச்சின்னா நம்ம கம்பளி பூச்சி. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைய ஜனத்தொகையில் 65-70% இளைஞர்கள். அந்த இளைஞர்களை முன்வைத்துத்தான் எதையும் சாதிக்க முடியும். ஆகவே தான் விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் சொன்னாரா இல்லையா? மகாகவி பாரதி என்ன சொன்னார்? ஒளி படைத்த கன்னி நான் என்னை உங்களையுமா பார்த்து சொன்னார், இதெல்லாம் கேட்ராக்ட். மகாகவி பாரதியும் விவேகானந்தரும் சொன்ன ஒரு ஆளுங்க இல்லை, ஒரு ஆள் இல்லை. இப்பொழுது நமக்கு இருக்கிற சவால், எஸ்கேஎம் அவர்களே, அந்த இளைஞர்களை எப்படி கவர்ந்து இழுத்து இந்த மன்னலுக்கு கொண்டு வரணும். நான் விரும்புவது ஒரு இளைஞர் மகாத்மா காந்தி கடையத்தில் இந்த யூத் பிரிகேடு என்று ஒன்று இருந்தது. அந்த யூத் பிரிகேடுக்கு அந்த காலத்து ஹீரோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த வரலாறுலாம் உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. ஆகவே அந்த இளைஞர்கள் மத்தியில் பேசிய பொழுது விவேகானந்தர் ஒன்றை சொன்னார். நான் பல மேடைகள் சொல்லியது தான், புதிதொன்றும் அல்ல. விவேகானந்தர் சொன்னார் இளைஞர்களை பார்த்து, மனிதா நீ மகத்தானவன், நீ எதுவாக விரும்புகின்றாயோ நீ அதுவாக ஆவாய். அனைத்து திறனும் உன்னுள் ஏற்கனவே உள்ளது. உன்மீது நீ நம்பிக்கை வை, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய நூல்களை நம்ம இயக்கம் கொண்டு வரோம். பெரிய பெரிய புஸ்தகம் போடாதீங்க. ராமகிருஷ்ணா மிஷனில் பார்த்தீங்கன்னா யூஆர்சி இருக்கார், 3 ரூபாய்க்கு. நான் 1 ரூபாய்க்கு உண்டு. இப்போ கேள்விப்பட்டு அதை நிறுத்திட்டாங்களா? 1 ரூபாய்க்கு ஒரு புத்தகம். 1 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை வாங்கி மேலால் கொஞ்சம் புரட்டி பார்த்தீர்கள், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். 3 ரூபாய்க்கு, 4 ரூபாய்க்கு, 5 ரூபாய்க்கு. நான் நினைக்கின்றேன் வேதாத்திரிய இயக்கம் அது போன்ற நூல்களை கொண்டு வந்து பாமர மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தரணும். பிகர் த புக் படிக்கிறது குறைஞ்சி போயிடும். பொதுவாகவே இப்போ படிக்கிற வழக்கம் குறைஞ்சிடுது. ஆகவே சின்ன சின்ன புத்தகங்களாக கொண்டு வரோம். இப்போ நீங்கள் என்னை கேட்பீங்க, தனி மனிதர்கள் மனது வைத்தா முடியுமா? சந்தேகம் வருதா இல்லையா? தனி இப்போ நான் மனசு வச்சா பண்ணிட முடியுமா? நீங்கள் மனசு வச்சா பண்ண முடியுமா? முடியாது. பொதுவாக அப்படித்தான் சொல்லுவோம். இதே போல் ஒரு பையன் விவேகானந்தரை போய் கேட்டார், எல்லாம் கெட்டுவிட்டது, நான் ஒருவன் மனது வைத்து எதை மாற்ற முடியும்னு போய் கேட்டதுக்கு விவேகானந்தர் சொன்னார், நீ முதலில் மாறுவாயானால் அந்த மாற்றம் உலகத்தை மாற்றும் வல்லமையை உனக்கு தரும்னு சொன்னார். யூ சேஞ்ச் அண்ட் சேஞ்ச் எவ்ரிதிங். அந்த வாசகத்தை தான் ஒபாமா போன தேர்தலில் பயன்படுத்தினார். யூ சேஞ்ச் அண்ட் சேஞ்ச் எவ்ரிதிங். ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் பட் எவ்ரிதிங் ஹேஸ் டு சேஞ்ச். நோ சேஞ்ச் வில் ஹேப்பன். ஆனால் உன்னிடத்தில் ஒரு மாற்றம் வருமானால் அதிலிருந்து வருகின்ற வல்லமையை வைத்து நீ உலகத்தை மாற்ற முடியும் என்று சொன்னவர் விவேகானந்தர். இப்போ ஒரு மனிதனாக மாற்றி காட்டிய ஒரு சில பெயர்களை படிக்கின்றேன், உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசத்தில் ஒரு கலாச்சார மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று எண்ணிய பொழுது 2 தேவைப்பட்டார்கள். ஒருவர் ஆதிசங்கரர், இன்னொருவர் ராமானுஜர். ஆன்மீகத்தில் புரட்சி செய்த 2 மகான்கள் சங்கரரும் ராமானுஜரும். பிறகு பாருங்கள், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று எண்ணிய பொழுது ஒரு மகாத்மா காந்திக்காக காத்திருந்தது. அந்த ஒரு மனிதன் தான் சுதந்திர போராட்டத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டினார். பிறகு சொல்லுகிறேன் கேளுங்கள். சிதறுண்டு கிடந்த இந்த பாரத தேசத்தை ஒருங்கிணைப்பதற்கு அந்த இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேவைப்பட்டார். அதற்கு பிறகு பாருங்கள், இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை தருவதற்கு ஒரு அம்பேத்கர் தேவைப்பட்டார். பிறகு நாட்டிலே ஒரு சமூக புரட்சி ஏற்படுத்துவதற்கு ஒரு தந்தை பெரியார் தேவைப்பட்டார். அது கொஞ்சம் கூடுதலாக கைதட்டணும். பிறகு இந்த நாட்டிலே ஒரு பசுமை புரட்சியை கொண்டு வருவதற்கு நம் கொங்கு நாட்டைச் சேர்ந்த ஒரு சி சுப்பிரமணியம் தேவைப்பட்டார். பிறகு இந்த நாட்டிலே பால்வள உற்பத்தியில் ஒரு புரட்சி செய்வதற்கு ஒரு குரியன் தேவைப்பட்டார். பிறகு இந்த நாட்டில் தேர்தல் முறைகளிலெல்லாம் ஒரு புரட்சியை செய்வதற்கு ஒரு TN சேஷன் தேவைப்பட்டார். பிறகு சிறைகளிலெல்லாம் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஒரு கிரண் பேடி தேவைப்பட்டார். பிறகு
இந்த நாட்டிலே பொருளாதாரத்திலே ஒரு புரட்சி செய்வதற்கும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு வந்தவர் ஒரு டாக்டர் மன்மோகன் சிங் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை நான் நேரடியாக அறிவேன். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். பிற இறுதியாக உன்னை சொல்ல போய் ரொம்ப கை தட்டுவீங்க, அதுக்காக கொஞ்சம் கேப் தர்றேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அத்தனை இளைஞர்களும் கனவிலே ஒரு கனவை விதைத்த பெருமை, சத்தமாக சொல்லுங்க, அப்துல் கலாம். ஆகவே ஒரு தனி மனிதன் மனது வைத்து எதையும் செய்ய முடியாது என்று எண்ணாதீர்கள். யூ அண்ட் ஐ கேன் டு இட். வை நாட்? ஒரு மகரிஷி வறுமையில் பிறந்து வாழ்ந்து 3வது வரைக்கும் படித்து இன்று ஒரு புதிய ஒரு காலத்தை உருவாக்குகின்ற ஒரு நிறைத்திற்கு ஆர்வமானால் அது எப்படி சாத்தியமானது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறி, பிறகு இத்தனைக்கும் மகரிஷி அவர்களுக்கு தாக்கம் 2. ஒன்று வேதாந்தம், இன்னொன்று சன்மார்க்கம். இந்த 2 தானுங்க, வேற ஒன்றும் இல்லை. அத்வைதத்தை ஒரு பக்கம் எடுத்துட்டாரு, சன்மார்க்கத்தை எடுத்துட்டாரு. இதை 2ஐயும் பொருத்தி பார்த்து அதிலிருந்து ஒரு வேதாத்திரியம் என்கின்ற ஒரு திட்டத்தை தந்தார். அந்த வேதாந்தம் அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரிந்திருக்கணும். நான் ஹிந்துன்னு சொல்லலை, ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரிந்திருக்கணும். அது மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் பொதுவானது தான் நம்முடைய வேதாந்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த வேதாந்தம் என்பது அது யார் எழுதினாங்க, எங்கே உட்கார்ந்து எழுதினாங்க, எந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் யார் செய்தார்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்படியோ வந்தது. அது அன்று தொட்டு இன்று வரை வாழையடி வாழையாக ஒரு சங்கிலி தொடர்போல் ஒரு ஞான பரம்பரை அதை காத்து வந்து இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு தந்திருக்கிறது என்று கூறி, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ், மிகவும் முற்போக்கான அறிவியல் பார்வை கொண்ட எந்த தர்க்கத்துக்கும் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் டெக்ளரேஷன் தான் நம்முடைய வேதாந்தம். அதுக்கு நிகராக ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஒரு மகரிஷி ஆனாலும் சரி, ஒரு விவேகானந்தர் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, எல்லாம் அங்கிருந்து இரவல் வாங்கினது தான். அதுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை, அது மாதிரி ஒன்று. இன்று உலகமே பார்த்து வியக்கிறது என்று கூறி இட்டர்னல் என்று சொல்கிறார்கள். வேதாந்தத்திற்கு முடிவே கிடையாது. எல்லா காலங்களையும் கடந்து நின்று மனித சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய ஆற்றல் படைத்தது நம்முடைய வேதாந்தம் என்று சொல்லி, அது ஒரு உலகளாவிய பார்வை. ஜாதி மத பேதங்கள் எதுவும் பக்கத்தில் வர முடியாது. ஒரு உலகளாவிய தத்துவத்தை தந்த பெருமை நம்முடைய வேதாந்தத்துக்கு உண்டு. அதிலிருந்து ஒரு லைனை சொல்கிறேன். மகரிஷி அவர்கள் பாட்டில் வருது. மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், தெய்வீகமே மனிதனுடைய உண்மையான சொரூபம். நான் ஒரு முறை ரிஷிகேஷத்துக்கு சென்று சுவாமி சிதானந்தரை சந்தித்தேன். நானும் என் துணைவியாரும் தான் போயிருந்தோம். அப்போ அவரை கேட்டோம், ஏன் சாமி நம்ம நாட்டை பற்றி நாம் ரொம்பத்தான் சொல்கிறோமே, அப்படி உள்ளபடிக்கு அவ்வளோ ஏதாவது உண்டான்னு கேட்டேன். நம்ம அறிவுக்கு அவ்வளோதான் தெரியும், யார்கிட்ட போய் என்ன கேட்குறன்னு தெரியாது. அதுக்கு அந்த மகான் சொன்னார், அஞ்ஞானம் என்கின்ற இருளில் உலகம் மூழ்கி போயிருந்த காலத்திலேயே வேத ரிஷிகள் இந்த மண்ணில் தோன்றி மனிதனுடைய அந்த ஆத்மாவை ஆராய்ந்து அது வடித்து தந்தது தான் வேதாந்தம். அது அன்று தொட்டு இன்று வரை இந்த விஞ்ஞான யுகம் வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறி அவர் ஒன்று சொன்னார், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. விவேகானந்தர் சொன்னார், இப்போ நாம் இத்தனை பேர் பேசினுடைய சாரத்தை சொன்னார். டீச் யுவர் செல்ஃப், டீச் எவ்ரி ஒன் his true nature, call upon the sleeping soul and see how it awakes. Power will come, glory will come, goodness will come, and all that is excellent will come when the sleeping soul is raised to self-conscious activity. இதோட கலைஞ்சு சாப்பாட்டுக்கு போயிடலாம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவை தட்டி எழுப்பி விழித்து கொள்ள செய்யுங்கள். உங்களிடத்தில் அனைத்து பலமும் வளமும் வந்து சேரும்னு சொன்னது விவேகானந்தர். ஆகவே இப்பொழுது உள்ள பிரச்சனை, அந்த வேதாந்தம் பாமர மக்கள் போய் சேரலை. அது ஒரு ஏகபோக உரிமையாக ஒரு சிலருடைய பொறுப்பிலேயே இருந்தது. பிறகுதான் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் மதம் என்று ஒன்று வந்தது. அதுவும் ஒரு அளவோடு நின்று விட்டது.
பிறகு புராணங்களும் இதிகாசங்களும் வந்து அதுவும் போய் சேரல. பிறகு பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், அது ஓரளவுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்த நேரத்தில், அதே நேரத்தில் வேதாந்தத்தினுடைய வீரியம் அது இழந்து விட்டது. இப்பொழுது சாஸ்திர சம்பிரதாயம் அப்படி போயிட்டோம், சடங்குகள் என்று போய்விட்டோம். அந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகள் வந்தார்கள். அகில இந்திய ரீதியில் முதல்ல வந்த சங்கரரையும் ராமானுஜரையும் விட்டுருங்க, அண்மை காலத்தில் வந்தவர்களை எடுத்துக்கொண்டால் ராஜா ராம்மோகன் ராய், ஸ்ரீராமகிருஷ்ணர், சுவாமி நாராயணா, ரமணர், வள்ளலார், நாராயணகுரு, பசவேஸ்வர், தந்தை பெரியார், இறுதியாக வந்த ஒரு அவதாரம் தான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி. ஆகவே ஆன்மீகத்தில் புரட்சி செய்தவர்கள் வரிசையில் வருகிறார்கள் என்று கூறி, இவர்கள் யாருமே நமக்கு புதிதாக ஒரு மதத்தை தரவில்லை, சொல்லிட்டாங்க, இருக்கிறதே போதும் சொல்லிட்டு காலத்திற்கேற்ப அதை வியாக்கியானம் செய்த பெருமை மட்டுமே இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு உண்டு. They never gave a new religion. They said enough is enough. போதும், இருக்கிற சண்டையே போதும், நாகதோனி ஒரு மதத்தை கொடுத்து அதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி இந்த யுகத்துக்கு ஏற்ப வியாக்கியானம் செய்தார்கள். அதில் தான் இந்த பரம்பரை வந்து அவங்க என்ன திருப்பம் பண்ணாங்க, ஆன்மீகத்தை அவர்கள் எப்படி நமக்கு போதித்தார்கள். இந்த கோயில் குளம் சாஸ்திர சம்பிரதாயம் என்கின்ற ஆன்மீகம் அல்ல. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தன்னைத்தான் அறிந்து கொள்வதே ஆன்மீகம். பிறகு வெறும் வழிபாட்டோடு நின்றுவிடக்கூடாது ஆன்மீகம். மூன்றாவது, வழிபாட்டு ஸ்தலங்களை விட்டு ஆன்மீகம் வெளியே வந்து இன்றைய நவீன உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவனுக்கும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தருவதே ஆன்மீகத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கூடவே ஒன்றை சொன்னார்கள், காட் சென்ட்ரிக்கா வேண்டாம், மேன் சென்ட்ரிக்கா பண்ணுங்க. மனிதனை ஒட்டி ஒரு ஆன்மீகம் வேண்டும், இறைவனை ஒட்டி ஆன்மீகம் போதும், மனிதனை ஒட்டிய ஆன்மீகம் வேண்டும் என்று சொன்னார்கள். இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொன்று சொன்னார்கள், பாதைகள் பலவானால், மார்க்கங்கள் பலவானாலும் என் சென்றடையும் இடம் ஒன்றே. பாத்ஸ் ஆர் மெனி, ட்ரூத் இஸ் ஒன். இதை சொன்னது ஸ்ரீராமகிருஷ்ணர். கிறிஸ்துவனாக இருந்த எனக்கு என்ன, இந்துவாக இருந்த என்ன, இஸ்லாமியராக இருந்தால், பௌத்தராக இருந்தால் என்ன, ஜெயினராக இருந்தால் எனக்கு என்ன, எல்லாம் சென்றடைவது இறுதியில் அந்த ஒன்றே ஒன்று தான். ஆகவே இதை வச்சுக்கிட்டு ஏன் சண்டை போடுறீங்கன்னாங்க. இந்த நேரத்தில் விவேகானந்தர் ஒரு கருத்தை சொன்னார், அது நம்ம மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைய வேண்டும் என்று பெரிய குரல் கொடுத்தது விவேகானந்தர். அதையொட்டி நம்முடைய மகரிஷியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய ஆன்மீக பேச்சுக்களை, இவ்வளவு சயின்ஸ் நான் இதுவரைக்கும் எங்கேயும் கேட்குறேன். ஒரு முறை லண்டனிலே புகழ்மிக்க விஞ்ஞானிகள் மத்தியிலே லண்டனிலே மகரிஷி பேசுகிறார். பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொன்னதை சொல்கிறேன், எங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. மூன்றாவது வரை மட்டுமே படித்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு ஆங்கிலத்தில் இத்தனை அறிவியல் மேதைகள் மத்தியிலே விஞ்ஞானமும் ஆன்மீகம் இணைய வேண்டும் என்று பேசுவது முதல்ல ஒரு தைரியம் வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அப்படி செய்தார் என்று சொல்லி, வள்ளலார் சர்வதேச மகாநாடு சென்னையில் நடந்தது. அது நடந்தது 15/2/26. அன்றைய முதல்வர் தலைமையில் அந்த மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டில் நான் சொன்னதை படிக்கின்றேன். இப்போ பாருங்கள், வள்ளல் பெருமான் சொன்னதும் வேதாத்ரி சொன்னதும் ஏதாவது வித்தியாசம் சொன்னாங்கல்ல, 10 ஆண்டுகள் நான் உங்கள் ஆன்மாவில் உறைவேன் என்று. இப்போ பாருங்கள், வள்ளல் பெருமான் பூசை புனஸ்காரம், சாஸ்திர சம்பிரதாயம், தேவையற்ற சடங்குகள், மூட பழக்க வழக்கங்கள், ஜாதி மத பேதங்கள், மனிதனை மனிதன் அடக்கியாளும் போக்கு, பெண்களை வீட்டில் பூட்டி வைப்பது, அதிகார மையங்களை உருவாக்கி போலி பக்தியையும் பரப்பி மக்களை அச்சுறுத்தி அழைப்பது அனைத்தும் இனி மறைந்து போகும் சொன்னது வள்ளலார். இப்போ நான் வள்ளலார்னு சொல்லினா நீங்கள் வேதாத்திரின்னு சொல்லியிருப்பீங்க. இன்னொருக்கா படித்து தான் தீரணும். பூசை புனஸ்காரம், சாஸ்திர சம்பிரதாயம், தேவையற்ற சடங்குகள், மூட பழக்க வழக்கங்கள், ஜாதி மத பேதங்கள், மனிதனை மனிதன் அடக்கியாளும் போக்கு, பெண்களை வீட்டில் பூட்டி வைப்பது, அதிகார மையங்களை உருவாக்கி போலி பக்தியை பரப்பி மக்களை அச்சத்தில் ஆழ்த்துவது அனைத்தும் இனி மறைந்து போகும் சொன்னது வள்ளல் பெருமான். இப்போ இங்கே இருக்கின்ற வேதாத்திரி அறிஞர்களை கேட்கின்றேன், வார்த்தைக்கு வார்த்தை
வார்த்தைக்கு வார்த்தை ஒரே போல் பேசிய பெருமை மகான்களுக்கு உண்டு சொல்லிட்டு அதே வள்ளலார் புதிய ஆன்மீகம் என்ன, வாட் இஸ் த நியூ ரிலிஜன்? இஃப் யூ டோன்ட் வாண்ட் த ஓல்ட் ரிலிஜன் ஃபைன், பட் வாட் இஸ் த நியூ ரிலிஜன்? அதையும் சொல்கிறார் கேளுங்க. முற்போக்கான ஒரு அறிவியல் பார்வை கொண்ட நவீன காலத்திற்கு ஏற்ப ஜாதி மத பேதங்களை கடந்து ஜோதி வடிவத்தில் இறைவனை தரிசித்து வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை கண்டு அனைத்து ஜீவராசியிடத்திலும் அன்பு செலுத்தி அகத்திலும் புறத்திலும் அமைதியை உணர்ந்து இறுதியில் உலக சமாதானத்தை நிலைநாட்டுவதே என்னுடைய ஆன்மீகம் சொல்லி ஆன்மநேய ஒருமைப்பாடே என்னுடைய ஆன்மீகம். மணி, you have read a little bit of வேதாத்ரியை. Can you find any difference? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இங்கே பெரிய அறிஞர்கள் இருப்பீர்கள், கிட்டத்தட்ட அந்த மொழியும் அப்படியே இருக்குது. முற்போக்கான ஒரு அறிவியல் பார்வை கொண்ட நவீன காலத்திற்கு ஏற்ப ஜாதி மத பேதங்களை கடந்து ஜோதி வடிவத்தில் இறைவனை தரிசித்து வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை கண்டு அனைத்து ஜீவராசியிடத்திலும் அன்பு செலுத்தி அகத்திலும் புறத்திலும் அமைதியை உணர்ந்து இறுதியில் உலக சமாதானத்தை நிலைநாட்டுவதே என்னுடைய ஆன்மீகம் சொல்லிட்டு ஆன்மநேய ஒருமைப்பாடே இனி உலக மதம். 10 வருஷம் ஒரு ஆன்மாவில் உறைஞ்சா அப்போ அப்படித்தானே இருக்கு. இங்கே வச்சிருக்கிறாங்க இல்லைங்க, வள்ளலாருக்கு செலவு வச்சிருக்கலாம் இருக்கா? ஆகவே எல்லா மகான்களும் எல்லா காலங்களும் ஒன்றையே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, இதுக்குள்ள எல்லாம் அடக்கம். அனைத்து வேதங்களையும் உள்ளடக்கிய ஒன்று உண்டு என்றால் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. முடிஞ்சது. உள்ளொளி உதித்து விட்டால் கருணை தானாக வரும் என்று சொல்லி, ஆகவே தான் சன்மார்க்கத்தில் ஊறிப்போன அருட்செல்வர் அவர்கள் என்னையும் கூட்டிட்டு மகரிஷியை சென்னையில் போய் பார்த்தோம். அவர் அந்த எந்த ஊருங்க? இல்லை கூடுவாஞ்சேரியில் இருந்த மகரிஷியை பார்ப்பதற்கு அப்போ எனக்கு ஒரு 35 வயசு இருக்குது. என்னை அழைச்சிட்டு 2 பேருமா போனோம். போயிட்டு காரில் திரும்பி வரையில் சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது, வள்ளல் பெருமான் சொன்னதை அப்படியே இவரும் சொல்கிறார். காலத்திற்கேற்ப அதை வியாக்கியானமும் செய்கிறார். உண்மையில் நான் மெய் மறந்து கேட்டேன். நாங்கள் 2 பேரும் தான் கேட்டுட்டு இருந்தோம். அவர் மட்டும் உட்காந்துருக்காரு, நாங்கள் 2 பேரும் கேட்டுருக்கோம். இந்த தத்துவத்தை முழுவதும் சொன்னார் என்று சொல்லி, அதனால் தானோ என்னவோ சச்சிதானந்த சாமிக்காக வாங்கப்பட்ட இந்த இடம் கடைசியில் வேதாத்ரி மகரிஷிக்கு போய் சேர்ந்து. இது அவர் கொடுத்தாரு, இவங்க வாங்கிட்டாங்கனால இல்லை, அப்படித்தான் ஆகணும் என்பது தெய்வ சங்கல்பம். ஆகவே இன்னைக்கு பாருங்க, இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலைக்கு இன்று இந்த நிறுவனம் உயர்ந்திருக்கிறது என்று கூறி நான் சொன்னேன் இல்லையா, எஸ்கேஎம் அவர்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய கருத்து ஒன்றாக இருந்தாலும் எழுதுகின்ற நடையில் கொஞ்சம் வித்தியாசம் வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அதற்கு சுவாமி விவேகானந்தர் நடையில் சொன்னால் இன்றைய இளைஞனுக்கு போய் சேரும். நீங்கள் எங்காவது ஒரு புத்தக கண்காட்சி நடக்குதுன்னு வைங்க, அங்கே எங்கே இளைஞர்கள் கூட்டம் அதிகம்னு பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷன் புத்தக கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதிலும் சுவாமி விவேகானந்தருடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தான் கூட்டம் இருக்கு. மனித வள மேம்பாடு அதுதான் அவர் சொன்னார் என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்லிக்கொள்வேன். இளைஞர்களுக்காக பேசிய இன்னொருவர் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், சுவாமி ரங்கநாதானந்த மகாராஜ் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன். அவர் ஒன்று சொன்னார், கொஞ்சம் கேட்டுக்குங்க. கேரக்டர் ட்ரைனிங் த்ரூ இன்டெலிஜென்ட் செல்ஃப் டிசிப்ளின் மேக்ஸ் ஹியூமன் எனர்ஜி சோஷியலி ஓரியன்ட். சுவாமி ரங்கநாதர் என்ன சொல்கிறாருன்னா, த வேதிக் விஷன் ஷுட் பிகம் அ சோஷியல் விஷன் சொல்லி சுவாமி விவேகானந்தரை வெளிநாட்டுக்காரர்கள் சோஷியல் சயின்டிஸ்ட் என்று சொல்லி, நான் உறுதியாக சொல்லுவேன், வேதாத்ரி மகரிஷி இஸ் ஆல்சோ எ சோஷியல் சயின்டிஸ்ட். மகரிஷியினுடைய எழுத்துக்களை படியுங்கள். அவர் பேசியது இப்போல்லாம் நிறைய யூடியூபில் இருக்குது. ஆன்மீகம் என்றால் நாம் புரிந்து கொண்ட ஆன்மீகம் அல்லவே அல்ல. ஒரு வித்தியாசமான ஒரு நவீன பார்வை கொண்ட ஒரு புரட்சிகரமான ஆன்மீகத்தை தான் அவர் சொன்னார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இதை ஒட்டி நம்ம பொள்ளாச்சியில் அருட்செல்வருடைய என்ஜிஎம் கல்லூரியில்
இதிலிருந்து உங்கள் மகரிஷியுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டோம், விவேகானந்தருடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டோம், இன்னும் பலர் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் அங்கே ஒரு பாடத்திட்டத்தை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்று ஆரம்பித்திருக்கின்றோம். ஒன்று ஐஸ்கேமுக்கு ஞாபகம் இருக்குமா என்னவோ, இந்த ஹியூமன் எக்ஸலன்ஸுங்கிற பாடத்திட்டம் நீங்கள் அறிமுகப்படுத்திய பொழுது நான் குன்னூரில் இருந்தேன். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் எனக்கு ஃபோன் பண்ணார். எஸ்கேம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, ஹியூமன் எக்ஸலன்ஸுங்கிற ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, அதை நாம் ஏற்றுக்கொண்டு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் வச்சு அப்ரூவ் பண்ணலாமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அது கொடுத்ததே நாங்கள்லாம் கலந்து, நான் சின்னசாமி கூட வந்தார், நான் கொண்டு போய் மகரிஷி இடத்தில் கொடுத்தேன். சாய்ந்து அமர்ந்திருந்த மகரிஷி நிமிர்ந்து வந்து என் தலை மீது கை வைத்து இதுதான் இனி உலகத்துக்கு தேவை என்று சொன்னார். அதுதான் இன்று எத்தனை பல்கலைக்கழகங்கள்? 30 பல்கலைக்கழகம், 30 பல்கலைக்கழகங்கள் பாடத்திட்டமாக இருக்கிறது என்று இதெல்லாம் விளையாட்டில் நடந்துடாது. நானும் எஸ்கேமோ மனசு வச்செல்லாம் முடியாது. இன்றைக்கி 2 பேர்த்துக்கு ஒரே வயசு, நிற்க முடியல, நடக்க முடியல, கொடியேற்ற சொல்கிறாங்க, கொடியை நிமிர்ந்து பார்க்க முடியல. கொடி அது அவ்வளோ பெரிய கம்பம், நிமிர்ந்து பார்த்தா உழுதுருவோம். ஆனால் இங்கே வந்து நின்று இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு மகரிஷி எங்களுக்கு என்னமோ ஒரு ஆற்றலை தருகிறார். ஆகவே நீங்கள் எங்களை எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒதுக்கிட முடியாது. நாங்கள் 100ஐயும் கடந்து இருப்போம். எனக்கு என் வீட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு என்னை எல்லாம் ஒன்றும் பண்ணிரும் என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். இன்று ஆடிப்பூரம். என் மனைவி ஆண்டுதோறும் மிக விமர்சனமாக செய்கின்ற பூஜை இப்பொழுது இந்த நிமிடம் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இங்கே இருக்கிறேன். காரணம் என்ன? இதுதான் இனி தேவை. எங்களுக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு என்ன வேலை? ஆகவே இதோடு நான் முடித்து கொள்கின்றேன். டாஸ்க் ஹெட் என்ற தலைப்பில் சொன்னேன். பிரபஞ்சத்தையும் பாரதத்தையும் உலகத்தையும் எதிர்நோக்கி இருக்கின்ற சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளிப்பது, அதற்கு ஆன்மீகம் கல்வியும் உதவ வேண்டும். அது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வியாக்கியானம் செய்ய மாடலில் வருமே. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கூட சொல்லணும். சொல்கிறீங்களா? சத்தமாக சொல்லணும். பசிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கு. வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வெல்க வேதாத்ரியம், வெல்க வேதாத்ரியம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இதுதான் ஐயா மகரிஷி விரும்பினார். மகரிஷி பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அவங்கெல்லாம் இந்த தனி மனித துதி பாடுறதை விரும்ப மாட்டார்கள். இந்த வளாகத்திலேயே அது கிடையாது. இன்று மகரிஷி மறைந்தும் இவ்வளவு செழிப்பாகவும் அந்த அவ்வளவு பொலிவோடு இருக்கிறது என்றால் இங்கே தனி மனித வழிபாடு கிடையாது. There is no heroism. ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போனீங்கன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் படம் இருக்கும், சுவாமி விவேகானந்தர் படம் இருக்கும், அன்னையார் சாரதா தேவி படம் இருக்கும். 4வது படம் கிடையாது, இருக்க முடியாது. அதற்கு பிறகு வந்த தப யோகிகள் எல்லாரும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய் நீங்கள் வேலூர் மடத்துக்கு போனீங்கன்னா அவளெல்லாம் புதைச்சி மேலே புல்லு வந்தாச்சு. ஆகவே ஹீரோ வர்ஷிப் கூடாது. ஒரே ஒரு மகரிஷி தான் உண்டு, அது அதோடு சரி. அவர் புகழ் பாடிக்கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஆத்மார்த்தமான அறிவுபூர்வமான ஒரு உரையை தொடர்ந்து ஐயா அவர்கள் கொஞ்சம் இருங்க. இப்போ இருக்கிறோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸில் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு உறுதி எழுதிட்டு வந்திருக்கிறேன். அதை நான் படிக்கிறத விட அந்த துறை பொறுப்பாளராக இருக்கிற எங்கள் பேராசிரியர் விநாயகம் ஐயா, விநாயகம் உங்கள் ஸ்டூடெண்ட்டு, இங்கே படித்து வந்தவர், இங்கே கூட இருந்தாலும் அவர் பயிற்சி எடுத்தது பாடம் படித்தது எல்லாம் இங்கே என்று கூறி அவரை படிக்க சொல்கிறேன். நீங்கள் கேட்டு முடித்து இறுதியில் அத்தனை பேரும் எழுந்து நின்று வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெரிய வாய்ப்பு, ரொம்ப பெரிய வாய்ப்பு, ரொம்ப நேரம் ஓடி போச்சு, தப்பாக போச்சு என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அவர் எங்கே? அப்படியா? வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷியின் 116வது ஜெயந்தி விழா உறுதிமொழி.
அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். பாமரரும் போற்றும் ஒரு தத்துவ ஞானி, கூட சொல்ல வேண்டாம், கடைசியில் சொன்ன விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கும் ஒரு பாலம், உடல் மனம் உயிர் வளர்க்கும் பயிற்சிகள், வாழ்வியல் விழுமியங்கள், தனிமனித அமைதியின் மூலம் உலக அமைதி, உலக அமைதிக்கான பிரகடனம், 14 அம்ச கோட்பாடுகள். இத்தகைய பல்வேறு பரிணாமங்களால் தனக்காக வாழாமல் ஊருக்காகவும் இவ்வுலகுக்காகவும் வாழ்ந்த அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 116வது ஜெயந்தி விழாவில் அவர் பாதம் பணிந்து வணங்குகிறோம். மேலும் அவர் கண்ட கனவை நனவாக்கும் திட்டத்தை நிறைவேற்ற நாம் அனைவரும் இணைந்து உறுதிமொழி ஏற்போம். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, சீர் செய்த பண்பாடு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு மற்றும் நில உலகுக்கோர் ஆட்சி என்கிற வேதாத்திரியத்தின் லட்சிய பாதையை நாம் அனைவரும் பின்பற்ற உறுதியேற்கிறோம். உடல்நலத்தை சீரமைத்து, மனவளத்தை பெருக்கி, எண்ணத்தை ஆராய்ந்து, ஆசைகளை சீரமைத்து, சினத்தை வென்று, கவலைகளை போக்கி, ஒழுக்கம், கடமை, ஈகை கொண்ட குணத்தால் ஒரு குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்கிறோம். நாம் நமது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டோம். துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்கிற சங்கல்பத்தை ஏற்று யாருக்கும் தீங்கின்றி வாழும் மனிதனாக வாழ நாம் உறுதியேற்கிறோம். சகிப்புத்தன்மை, விட்டுக்கொடுத்தல், தியாகம் என்கிற தாரக மந்திரத்தை உச்சரித்து அன்பையும் கருணையும் இரு கண்களாக கொண்டு குடும்ப அமைதியை உருவாக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்கிறோம். ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வேறுபாடுகளை கடந்த ஒரு மேம்பட்ட சமுதாயத்தை உருவாக்க நாம் உறுதியேற்கிறோம். பெண்ணின் பெருமையை அனைவரும் போற்றுவோம். மனிதநேயம், சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை ஆகியன நிறைந்த ஒரு புதிய உலகை உருவாக்க பாடுபடுவோம். மனிதவளம் அன்பு கல்வியின் மூலம் இளைஞர்களிடையே நல்லொழுக்கம், பண்பாடு, தன்னம்பிக்கை, சமூக பொறுப்பு, உலகளாவிய சகோதரத்துவம் ஆகியவற்றை வளர்த்து மனிதா நீ மகத்தானவன் என்பதை நாம் உலகறியச் செய்வோம். மனிதகுல நலனுக்காகவும் மற்றும் அனைத்து உயிர்களின் நலனுக்காகவும் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் துணை கொண்டு இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தி வருங்கால தலைமுறைக்கு அமைதியும் வளமும் நிறைந்த ஒரு பொன்னான உலகை உருவாக்க நாம் உறுதியேற்கிறோம். அருள் தந்தையே, எங்களுக்கு உலக அமைதி என்பது தொலைதூர கனவு அல்ல. எண்ணத்தில் தூய்மை, வாக்கில் நேர்மை மற்றும் செயலில் ஒழுங்கு கொண்ட ஒரு உன்னத மனித சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலம் உங்கள் கனவை நனவாக்க நாங்கள் உறுதியேற்கிறோம். மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்கி குடும்பத்தை மேம்படுத்தி, சமூகத்தை தழைக்கச் செய்து, தேசத்தை விரிவுபடுத்தி, மேலும் அதை உலக அமைதியாக மலரச் செய்வோம் என நாம் அனைவரும் உளமாற உறுதியேற்கிறோம். வாழ்க பாரதம், வெல்க வேதாத்திரியம், வந்தே மாதரம். நன்றி.